அவ்வளோதான் 19 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் படம் 3 ஷோ தான் ஓடிச்சு. ஒரு நாள் காலத்தில் ரஜினிகாந்த் போனு, கமல்ஹாசன் போனு, அஜித் போனு, விஜய் போனு, எல்லா டேரக்டரும் போனு. ரமேஷ் அண்ணா என் படத்தில் நடிங்க, என் படத்தில் நடிங்க, என் படத்தில் என்ன எல்லாருமே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிக்கிறவங்க நம்ம தான் பார்க்குறேன். அவன் ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பேர் நடிக்கிறேன் தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸி. மொத்தம் 5 படம் ஷூட்டிங், டெய்லி 5 ஷூட்டிங் நடக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் ஷூட்டிங், எங்கே போனாலும் ஷூட்டிங். காசாக போனால் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. டக்குன்னு 10 மாறி கார் வாங்கிட்டேன், பச்சை கலக்க. அப்போ அதான் ஃபேமஸ். வாங்கியாச்சு, காரில் போகிறேன், கார்லேயே வரேன். பயங்கரமாக ஷூட்டிங், 5 ஷூட்டிங். காலையில் 7 to 9, 9 to 1, 2 to 6, 6 to 10, 10 to 6 அப்படி நடக்கும். அப்படியே பயங்கரமாக போயிட்டு இருக்கிறேன். ஐயா என்னையா நான் விளையாடுறியா? என்ன நீ பக்கம் அந்த பக்கம் வரமாட்டேன். இந்த ஷூட்டிங் சர்ச்சு பக்கம் இருக்கு, அங்கே என்ன நிற்கிது பார்த்தியா? எருமா நிற்கிது. உங்கள் கண்ணுக்கு அதானே தெரியும். பக்கத்தில் நிற்கிது பாரு. ஆமாம், மாந்தி ஆகிட்டு. அதுக்கு என்னப்பா? அந்த காரை நான் வாங்கிட்டேன், ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். சரிப்பா இருக்குது, அதனால தப்பு நீங்கள் கத்தவங்க கொடுத்துருக்காங்க, சந்தோஷப்பட மாட்டேங்கிறேன். ஸ்தோத்திரம் சர்ச்சு வந்து சர்ச்சுக்கு வரா, காரில் வர முடியாது. இதே காரில் சர்ச்சுக்கு கூட காரில் வரலாம். சர்ச்சுக்கு வர்றதுக்கான கார் வாங்கினேன், ஷூட்டிங் போகிறதுக்கு கார் வாங்கியிருக்கிறேன். எது ஷூட்டிங் ரொம்ப பெருசாக, சர்ச்சு ரொம்ப சாதாரணம் அப்படி சொல்கிறேன். ஓஹோ, அப்போ உங்களுக்கு ஷூட்டிங் ரொம்ப பெருசு, சர்ச் சாதாரணமாக போச்சா? அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணேன். ஷூட்டிங் போயிடுங்க, 5 ஷூட்டிங் பண்ணேன். பேசக்கூடாது டைம் இல்லை. இனிமேல் நீங்கள் பார்க்கணுன்னா, அப்போல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ பெரிய நடிகை. ஒரு நடிகரை பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் என் மூஞ்சியை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் என் முகத்தை நீ பார்க்க கூட முடியாது. ஓ 2 பேர் போயிட்டாங்க. சரிப்பா அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு பார்க்குறேன். போனால் ஷூட்டிங் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் காலையில் போய் பாத்ரூம் மூஞ்சி கழுவுறேன். வேற யாரும் இருக்கா கண்ணாடிங்க? வேற யாரையா கண்ணாடி? திருப்பி பார்த்தா நான் தான் இருக்கிறேன் பாத்ரூமில். வேற யாரு? மூஞ்சி இப்படி பார்க்குற வாய் போனிச்சு, இழுத்து விட்டு அங்கேயே போகுது, மறுபடியும் இழுத்து விட்டு அங்கேயே போகுது. ரிட்டர்ன் மறக்க மாட்டேங்குது. நம்பர் மாதிரி போயிடுது. ஒன்றும் புரியல. ஷூட்டிங் எப்படி போயாகும்? வெளியே பையன் பார்க்குறேன். என்ன டேடி பெல்ஸ் பாலிசி? என்னடா பெல்ஸ் பாலிசி? அது வியாதி அடிப்படை டாக்டர் பாருங்கடா. ஐயோ உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கடா. ஏன்னா ஷூட்டிங் போட இப்போ கவலைப்படல. ஷூட்டிங் பண்ண டைரக்டர் பார்க்குறாரு. என்ன சார் வாயை கோணம் பண்ணுவது நிற்கிறீங்க? நான் கோணம் பண்ணேன், அதுவே கோணிச்சு. என்ன நான் கோணம் பண்ணேன்னு திட்டுறேன். சார் பாதி கூட நல்ல வாயோடு இருக்கா சார், மீதி பாடு சார் கோணம் வாயோடு. ஏன் கவலைப்படுறேன்? அந்த ஹீரோவை கூப்பிடு, அவங்ககிட்ட ஒரு ஜோக் அடிப்பேன், ஒரு அரை கூட சொல்ல விட. அப்படி கீழே விடுவேன். கூந்து எழுதும்போது வாய் கோணிக்கும். என்னப்பா அச்சியப்பா வாய் கோணிக்குச்சுப்பா, அந்த கதையை மாதிரி பாதி கூட அப்படியே அடிக்கிறேன். கமல்ஹாசன் அப்போ தான் ராடு வச்சுருக்கேன் காலில். அவர் நொண்டி வந்து வரேன். பார்த்தேன். என்ன சொன்னா பெல்ஸ் பாலிசியா? என்ன பண்ணேன்? ஒன்றும் சார், ஹீரோ கிட்ட ஜோக் அடிப்பேன். அவன் வச்சான், கீழே ஊந்தேன், எழுந்தா வாய் கோணிக்குன்னு கதையை மாற்றினேன் சார். நீ மாத்திரம் நான் மாற்ற முடியாது, நான் நொண்டி நடக்கணும். அப்படி ஃபீல் பண்ணுறேன். இதை விட செல்ஃபி வந்து எடுப்பானுங்க சார். செல்ஃபி ஏன் எடுறாங்க சார்? ஒழுங்கு இருக்காதீங்க சார், சிரிங்க சார். என்னால் சிரிக்க முடியாதுங்க. அந்த கதையெல்லாம் விடாதீங்க. வேணும்ட்டு செல்ஃபி கொடுக்க இஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லி சார் திட்டிட்டு போயிடுவாங்க. என்ன சிரிக்க முடியாது, எனக்குன்னு தெரியும் கஷ்டம். சரி பார்க்க என்ன அப்படி நல்ல வாய்க்கே சான்ஸ் கிடைக்காது, நேர வாய்க்கு எப்படி கிடைக்கும் சான்ஸ்? அப்படியே படங்கள் எல்லாம் போய் இதெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ பெரிய டாக்டர் போய் பார்க்குறேன். சார் என்ன பண்ணுறது? இதை கட் பண்ணி இழுத்து வச்சு இங்கே தச்சிடலான்னு டாக்டர். நான் கேட்டேன், அதெல்லாம் செருப்பா இழுத்து வச்சு தைக்கிறதுக்கு? என்ன சார் விளையாடுறீங்க? ஆமாட்டு வேறு வழி இல்லைங்க டாக்டர். என்ன அப்போ என்ன டாக்டர் என்ன ஆகும்? இது ஒரு பெரிய தையல் இருக்கு. நான் சொன்னேன், நான் ஒரு காமெடி நடிகன். முகத்தில் அவ்வளோ பெரிய விட்டோட இருந்தால் முக வெட்டு முத்தையா, அருவாள் 6 முகம் அப்படி தான் நடிக்க முடியும். காமெடியெலாம் நடிக்க முடியாது சார். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ஒரே வழிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா 5 ஷூட்டிங் நடக்கிற நேரத்தில் என் வாய் போனிச்சு. போனீங்கன்னா அப்படியே சுற்றினுக்கிறேன். என்ன பண்ணிட்டு எங்கே போனாலும் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. வருதாமல் உட்காந்துருக்கிறேன். என்னையா உன் மூஞ்சியை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு சொன்னேன். இப்போ உன் மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப கேவலமாகுது. கிண்டல் பண்ணுறீங்களா? வாய் போனிக்கு சொல்லி. அதான்டா கர்த்தரை நம்பு, அவரை என்னைக்கு மறுதளிக்கிறியோ புத்தகம் ஏசு போய் கண்ணீர் விட்டு ஜாம் பண்ணேன். ஆமாம் எல்லாரும் ஜாம் பண்ணேன். அதான் தைக்கணுன்ற டாக்டர் மருத்துவ இல்லைன்ற. நீ ஜபம் பண்ணுறா, அப்புறம் பார்த்து நடக்குதா இல்லையா பாரு. ஏசு கிறிஸ்து விசுவாசம் ஜபம் பண்ணுங்க, அற்புதமான வைத்தியம் அனுப்புவேன். ஆமென் ஆமென். அதான் உண்மை. நம்ம மாத்திரை சாப்பிட்டு சரியாட்டு ஜுரம் அதெல்லாம் இல்லை, அவருடைய கிருபை தான் ஜுரம்.
தப்பான மாத்திரை சாப்பிட்டு எத்தனை பேர் ஊருக்கு போயிட்டான் இல்லையா? அதனால எந்த மருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோட கிருபை இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். அதனால வச்சுக்கோங்க, அதான் உண்மையான தேவன். அப்படின்னு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு ஜாம் பண்றேன். இயேசு கிறிஸ்து 2 இடத்துல கண்ணீர் விட்டுருக்காரு பைபிள்ல. எருசலேமுக்குள்ள போகும்போது கண்ணீர் விடுவாரு, எருசலேமே இனிமேலாவது திருந்துவாரு. அதே மாதிரி லாசரோட அம்மா அழுகும்போது அழுதாரு. அது மாதிரி கண்ணீர் விட்டுறதுக்கு ஜபத்துக்கு எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடனே பதில் கிடைக்கும். உடனே பதில் கிடைக்கும். உடனே பார்த்தா சாதாரண டாக்டர் ஏழுமலை ரோட்டில் போயிருந்தாரு. கண்ணை நேரத்தில் 2 பேர் பார்த்தாங்க. என்ன சார் வாய் கோழிக்கு சார், என்ன பண்ணி தெரியல சார், நீங்கள் வாங்க நான் பார்க்கலாம், ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், இது கேரண்டி கிடையாது, என்ன பண்ணலாம் பரவாயில்ல கொடுங்க. பார்த்தா கரண்ட் வச்சாங்க. எனக்கு கரண்ட்டை வச்சு ஒரு 3 மாதம் டெய்லி 1/2 hour உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அப்படியே நேராக கொஞ்சமாக வாங்கி அப்படியே நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ திருப்பி பாருங்க, கரெக்டான வழிக்கு நடத்தாரு. இல்லைன்னா எங்கள் தச்சிருப்பாங்க, தச்சு இப்படி தான் வாங்கி நல்லா ஆயிடுச்சு. டேரக்டர் போய் பார்க்குறேன், கிட்ட வாங்க சிரிங்க, இந்த பக்கம் சிரிங்க, அந்த பக்கம் சிரிங்க, கரெக்டாக இருக்குல்ல வாய், சான்ஸ் கொடுங்க, வாயை பார்த்தே சான்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே வாழ்க்கை போட்டுச்சு. நல்ல பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா 2013 ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் பார்க்குறாரு, சார் பைபாஸ் பண்ணிடலான்றாரு. சார் சின்ன தையல் நான் ஒத்துக்கல, இவ்வளோ பெரிய தையல் யார் சார் ஒத்துக்கல, அதெல்லாம் முடியாது, வேறு வழியும் தான் பாருங்கள், ஸ்டண்ட் வைக்கலாம், பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு மனுஷனுக்கு 4000 கவுண்ட் தான். எனக்கு அப்போ 10,000 கவுண்ட். 4000 இருக்குது, 10,000 இருக்குது, 1.5 மடங்கு கூட்டிடுச்சு. வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தி இருந்தால் கத்தியெல்லாம் வைக்கப்பட ஒரு ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வெள்ளை அணுக்களை குறைச்சிட்டு வாங்க. சரி 3 மாதம் மாத்திரைலாம் சாப்பிட்டு வெள்ளை அணுக்கெல்லாம் குறைச்சிட்டு போனேன். 2 ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. சரியாயிடுச்சு. மறுபடியும் ஷூட்டிங் போனேன். 13 மறுபடியும் ஹார்ட் அட்டாக். மறுபடியும் போன டாக்டர்கிட்ட, என்ன சார் மறுபடியும் சரி செக் பண்ணுங்க, பிளட் செக் பண்ணுறாங்க. பார்த்தா 10,000 இல்லை 40,000 ஆயிடுச்சு. சார் 4,000 கூட 40,000 ஆயிடுச்சு சார். என்ன சார் ஒயிட் கோட்டை கூட்டிகிட்டு வரீங்க? நான் கூட்டிகிட்டு வரல சார், அதுவே கூட வருது. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பெரிய டாக்டர், கேன்சர் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மறுபடியும் 2 ஸ்டண்ட் வச்சு 4 ஸ்டண்ட் இருக்கு. எவ்வளோ ஸ்டண்ட் முடிச்சோடனே டாக்டர் சொன்னார், இனிமேல் போட்டு உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்க முடியாது சார். ஏன் டாக்டர், நீங்கள் ஒரு காமெடி நடிகர், ஏற்கனவே 4 ஸ்டண்ட் வச்சுட்டாங்க, இன்னும் 2 ஸ்டண்ட் வச்சா நீங்கள் ஸ்டண்ட் நடிக்கணும் வேணா ஆகலாம், காமெடி எப்படிலாம் கிண்டல் பண்ணுற டாக்டர்கிட்ட. என்ன டாக்டர் கிண்டல் பண்ணுறீங்க? அப்படி என்ன சார் அந்த ஒயிட் கோட்டை குறைக்காம விளையாண்டுக்கிறீங்க, 3 மாதம் டெஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல முக்கியமான டாக்டர் போகிறேன், ஓங்காலஜிஸ்ட் கேன்சர் டாக்டர், அவரை பாருங்கள், முதல்ல வியாதி குறைக்கிற வேலையை பாருங்கள், 3 மாதம் டெஸ்ட் பண்ணுங்கண்ணா. சரி 3 மாதம் கழிச்சு டெஸ்ட் கொடுப்பேன் லேபில். வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஹவரில் ஃபோன் வரும், சார் சீக்கிரம் ஓடி வாங்க. என்னையா எதுக்கே கத்துறேன்? சார் ஒயிட் கோட் கூடி போச்சு. என்ன கூடிச்சு? 10,000 20,000 20,000 சார் 40,000 ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், அடியே வருத்தப்படுற வாங்கி ரிசல்ட் வாங்கிட்டு நம்பர் ஷூட்டிங் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 மாதம் டெஸ்ட் கொடுத்தோம். மறுபடியும் சார் கத்துவான், என்னையா 40,000 1 லட்சம் ஆயிடுச்சா? 1 லட்சம் ஆகல சார், 4 லட்சம் சார். 4,000 எங்களுக்கு 4 லட்சம் எங்களுக்கு பாருங்க. என்ன இப்படி கூடி தரக்கூட சார், நீங்கள் சீரியஸாக விளாட்றீங்க, இந்த வியாதியை வச்சுக்கினே முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்ற இன்னொன்று சொல்ல நான் கேட்கல. அப்புறமா டாக்டர்கிட்ட போகிறேன், வரதராஜன் பெரிய டாக்டர், அங்கே தான் பிளட் டிசார்டர் டாக்டர். அவர்கிட்ட போகிறேன், என்ன சார் இப்படி சொல்கிறாங்களே, எப்படி அவங்களும் டெஸ்ட் அனுப்புகிறேன், பாம்பே டெஸ்ட், அங்கே டெஸ்ட்டு, ஒன்று 15,000 20,000 டெஸ்ட்டு போய்ட்டு சொன்னேன். சார் இதுக்கு ஒரே வழி தான் சார், இது கீமோதெரப்பி பண்ணுங்க சார். இது கீமோதெரப்பி? ஆமாம் அது பண்ணால் தான் குறைக்க முடியும் சார். எனக்கு டக்குன்னு ஒரு ஷாக்கு. ஆஃபீஸ் ஷூட்டிங் நடத்துல கமலாசம் எல்லாம் கேட்குறேன், என்ன சார் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கிறீங்க? ஸ்ரீவித்யா தெரியுமாடா? ஆமாம் ஸ்ரீவித்யா பெரிய நடி, 5 அடி ஹைட்டு, முடி வந்து முழங்கால் வரைக்கும் வரும், மீன் கண்ணு, ஸ்டவுட்டான ஃபிகரு, அருமையாக பாடுவாங்க, அருமையாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவித்யா நீங்களாம் பார்த்துருவீங்க படத்தில். அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி பிளட் டிசார்டர் என்ன மாதிரி வேறு வகை கேன்சரில் பல வகை, ஒரு வகை எனக்கு ஒரு வகை. அது என்ன பண்ணாங்க, கீமோதெரப்பி பண்ணுன்னு சொல்லிட்டு கேரளா போய் கீமோதெரப்பி பண்ணாங்க. கீமோதெரப்பி பண்ண என்னாச்சு, முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, மூஞ்சி சுருங்கிடுச்சு, 5 அடி ஆர்டிஸ்ட்டு 3 அடி ஆகிட்டாங்க. அப்படியே ஆகி ஸ்விங் செத்தே போயிட்டாங்கண்ணா. நான் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ ஆசைப்பட்டேன், அப்படி போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அழுகுறேன். இதே எனக்கு ஞாபகம் வருது. ஆஹா கீமோதெரப்பி பண்ணோம்னா நம்ம மூஞ்சி சுருங்கிடும், முடியெல்லாம் கொட்டிடும். அவங்களாம் 5 அடி தான் 3 அடி வந்தாங்க. நான் இருக்கிறது 4 அடி, 1.5 அடிக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப கேவலமாட்டேன். ஆஹா இது ரொம்ப தப்பான விஷயமாச்சே, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதை பற்றி கவலைப்படுறேன், என்ன பண்ணுறது தெரியல. டாக்டர் வர திட்டுறாரு. சரி டாக்டர் கேட்குறேன், சார் இது நான் ட்ரீட்மெண்ட் பண்ணல என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, திடீர்னு ஸ்ட்ரோக் வரும், கோமாவில் படுத்துருவேன், முடிஞ்சிச்சு கதை.
பிரெயினில் போய் அட்டாக் பண்ண சில நேரத்தில் ஹார்ட்டில் அட்டாக் பண்ண பிளட் கட்டி செத்துடுவேன், பேசினே போகும் செத்துடுவேன். பயப்படுத்துறாரு ஒரு டாக்டர். ஐயோ இதெல்லாம் பெரிய தொல்லையாக போச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஷூட்டிங் வேறு வந்துருக்குது. அப்போ தான் பாஸ்கர் ராசன் வசனம் எழுதுறேன். அஜித் படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கப்ப தொடரும். இளையராஜா இசையமைச்ச ஒரே அஜித் படம் என் படம் தொடரும் மட்டும்தான். அவ்வளோ பெரிய லெவலில் போயிட்டு இருக்கேன். டைரக்டர் ஆகிட்டேன், கதாசிரியர் ஆகிட்டேன், நடிகர் ஆகிட்டேன், எல்லாருமே நடிச்சிட்டேன். உலக புகழ் வாங்கியாச்சு. எங்கே போனால் ரமேஷ்கண்ணா அமெரிக்கா போனாலும் தெரியும். இந்த நேரத்தில் புயல் வியாதி வந்துச்சு. அவர் வேறு பண்ணி தான் ஆகணுன்றாரு. திடீர்னு செத்துட்டு என்ன அவருக்கு இது சொல்லி பாருங்க. இல்லை வாய் குழந்தை கதையை மாற்ற முடியாது. செத்தது தானே அப்படி பார்க்குறேன். என்னடா அப்போ ஒரு நாள் கார் எடுத்து அப்படி போயிட்டு ஓட்டிகிட்டே எனக்கு ரொம்ப மனசு கவலை ஆயிடுச்சு. எதுக்கு நமக்கு எல்லாமே கிடச்சி இப்படி ஆயிடுச்சு. ஏமா நம்ம தான் சர்ச்சு பக்கம் போய் எப்படி வாசிக்குது, அப்படி எப்படி வரும், அப்படி தான் வரும் இல்லையா? நம்ம தப்பு பண்ணால் அப்படி தான் நடக்கும். சரின்னு போகிறேன். அப்போ பார்த்தா அஞ்சுக்கரில் பூவா இருக்குது. அது ஒரு 200 அடி பள்ளம் இருக்குதாங்க, 3 அடி பேரப்பட்டு வாழ் இருக்கு. நான் சொன்ன காரை திரும்பி நேரம் விட்டோம்னா காரை 200 அடி பள்ளத்தில் விழுவோம். விழுந்தா செத்துருவோம். காரும் காரி நானும் காரி. பத்திரிக்கையில் என்ன எழுதுவாங்க, ரமேஷ் கண்ணா கார் விபத்தில் மரணம், மூஞ்சி அழகாக இருக்கும், முடி கொட்டாது, இதே ஆகிட்டுருவான், லட்சணமாக செத்துடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டேன். செத்துறது முடிவு பண்ணிச்சு. ஆனால் செல்ஃப் டிரைவிங் இதான் கார் எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்பீடாக முடிச்சிடலாம். இனிமேல் நமக்கு தேவையில்லை. போய் எல்லாமே வந்தாச்சு, புகழ் வந்தாச்சு, பணம் வந்தாச்சு, வீடு வந்தாச்சு, கார் வந்தாச்சு, பங்களா என்ன உனக்கு எதுக்கு நம்ம இருக்கிறோம் உயிரோட. நேராக போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 400-500 அடி தான் இருக்கும். பிரிட்ஜுக்கு இறக்கும். போயிட்டே இருக்கு. எல்லாம் ரைட்டில் வருவாங்க, ஒரு ஆட்டோக்கார் லெஃப்ட்டில் வரேன். சடனாக வந்து எனக்கு முன்னாடி போயிருக்கேன் வேகமாக. எனக்கு முன்னாடி அவரும் வேகமாக தான் போகிறாரு. அவருடைய ஸ்பீடை விட என் ஸ்பீடோட ஸ்பீடு கம்மி. நான் இந்த ஸ்பீடில் போனால் தான் குதிக்க முடியும், அவர் ஸ்பீடில் போனால் குதிக்க முடியாது. ஜம்ப் ஆகாது, வண்டி போயிடுச்சு நின்றுடும். போக மாட்டேன், வெளியே விட மாட்டேங்குது, போயிட்டே இருக்கேன். யாரும் அந்த நமக்கு முன்னாடி வந்து ஆனால் ஸ்பீடாக வேறு போயிட்டுருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வெள்ளையாக இருக்கும் போல இருக்குது, நமக்கு முன்னாடி சாக போகிறான் போல இருக்குது. சரி அவன் எப்படி விடுறான் பார்த்துட்டு அதே மாதிரி 3 நாள் யோசிச்சுன்னு போனேன். பின்னாடி போனால் கொஞ்ச நேரம் ஆட்டோ நிறுத்திட்டாரு. என் காரு பின்னாடி பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ அவர் இறங்கி வேறு போயிட்டார் ஆட்டோ வேறு. இப்போ அவர் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு நான் யூட்டர் அடிச்சு போய் 1.5 கிலோமீட்டர் போய் வந்தால் தான் ஜம்ப் பண்ண முடியும். அப்படியே யோசிச்சு ஏன் கடவுள் இந்த சாக கூட விட மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. அப்படியே பார்க்குறேங்க. அப்போ தான் தேவன் பேசுகிறாரு.